Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். கங்குவா படம் எப்போ வரப்போகுது? ஃபேன்ஸ்க்கு கரெக்டான ஒரு பதிலை வந்து ஸ்டுடியோ கிரீன் 14/11/2024 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு இப்போ அட்லீஸ்ட் ஒரு கிளியர் கட் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இந்த டேட். இன்னைக்கு நீங்கள் அந்த படத்தினுடைய வெற்றியை பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 200 கோடியே இந்த வாரம் எண்டில் தாண்டும்னு எதிர்பார்க்க. 200 கோடி தமிழ்நாட்டில் தாண்டுற படம்னா எத்தனை படம் தமிழ்நாட்டில் 200 கோடி பண்ணியிருக்கு? விஜய் சார்னாலே 500 கோடி வேர்ல்டு வைட் வசூல் ஆகுன்றது இப்போ இந்த படத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது கேரண்டி. தளபதியினுடைய லாஸ்ட் ஒரு ஒன் லாஸ்ட் டைம் போட்டாங்க பார்த்தீங்களா, அங்கேயே பல பேர் எமோஷன் ஆயிடுச்சு. ஐயோ ஒன் லாஸ்ட் டைம் பிஃபோர் அ பிரேக் அப்படி கூட சொல்லியிருக்கலாம். லோகேஷ் சார் வந்து வருத்தமாக சொல்லலாம், 2 மாதம் நாங்கள் கொடுத்த உழைப்பை வந்து ஜஸ்ட் லைக் இது ஒரு வீடியோவில் இது பண்ணிட்டீங்க, ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்களா, அது எவ்வளோ மன வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு படத்தில் பணியாற்றுறோம், அதில் நம்ம ஷூட் பண்ணதுக்கு நம்ம உரிமையே கிடையாது. அதை போய் வீடியோ எடுத்துட்டு அதை போய் யூடியூப்ல இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் வெளியிடுறதுனா மிகப்பெரிய துரோகம். குட் பேட் அக்லி ஆல்ரெடி பொங்கல் வருதுன்னு அவங்க கேரண்டியாக சொல்கிறாங்க. டிசம்பர் 20ஆம் தேதி வந்து வச்சிங்களேன், 10ஆம் தேதியே வந்து 20 நாளில் இன்னொரு அஜித் சார் படம். அது எப்படின்னு எனக்கு தெரியல. முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சிமனர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் சார் வந்தாலே நிறைய அப்டேட்ஸ் தான். ஸோ சாருக்காக நாங்கள் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு சாரோட டைம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இந்த டைமில் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். தனஞ்சயன் சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? பரபரப்பா எப்பவுமே சந்தோஷமா அதே மாதிரி இருக்கு. சூப்பர். இன்னும் உங்களோட வேகம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பவுமே உங்களோட வேகம் அதிகமாக தான் இருக்கும். இன்னும் அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஹாப்பி டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய முதல் நேர்காணல்னு நினைக்கிறோம். எப்படி இருக்குது சார் இந்த 14 அப்டேட்? எல்லாருமே எதிர்பார்த்திருந்தது. உலகெங்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, கங்குவா படம் எப்போ வரப்போகுது? ஓகே, கங்குவா பொறுத்தவரை என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு அந்த பொறுத்த வரைக்கும் நம்மளை போட்டு ஒரு என்ன சொல்ல ட்ரோல் மெட்டீரியல் அண்ட் ஃபன் மெட்டீரியலாக பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க எல்லாருக்கும் ஃபேன்ஸ்க்கு கரெக்டான ஒரு பதிலை வந்து ஸ்டுடியோ கிரீன் 14/11/2024 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு இப்போ அட்லீஸ்ட் ஒரு கிளியர் கட் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இந்த டேட் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு. இட்ஸ் வெரி ஹாப்பி. அண்ட் இனிமேல் நிறைய இந்த படத்தை சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் வரும்போது அந்த நேரத்தில் கரெக்டாக கொடுக்கும். கண்டிப்பாக சார். சூர்யா ஃபேன்ஸுக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. இனி உங்களுக்கு தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 8000 ஸ்க்ரீன் நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். கங்காவை பொறுத்த வரைக்கும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்ற ஒரு மெனக்கெடுதல் இருக்குல்ல சார், எப்படி சார் இருக்கு அது? இல்லை, அது வந்து ப்ரெஷர் இஸ் ஆன் ஞானவேல் சார். வந்து என்னென்னா ஓவராலாக வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ரிலீஸ் பண்ணணும். அதை விட முக்கியமாக எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து அந்த டேட்டை வந்து கண்டிப்பாக ஹாப்பி ஆகணும். ஏன்னா நீங்கள் பாட்டு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணுங்க சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு படம். அந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து நீங்களே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்களோட கலந்தாலோசித்து எந்த டேட்டில் வந்தால் நம்ம வந்து குறைந்தபட்ச ஒரு காம்படிஷனோட வரலாம். அந்த காம்படிஷனோட வரும்போது பெரிய ஓப்பனிங் கொண்டு வர முடியும், உலக லெவலில் ஒரு பெரிய சாதனை பண்ண முடியும். இத்தனை ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிறது மட்டுமே சாதனை கிடையாது. அந்த ரிலீஸ் ஆன தியேட்டர்களில் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணும்போது தான் சாதனை ரெட்டிப்பாகுது. ஓகே, அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கணும்னா பல விஷயங்கள் அவர் பேச வேண்டியிருக்கு. அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்தது. அதுக்குள்ளே நிறைய பேர் ட்வீட் பண்ணிகிட்டே இருந்து என்னது 2025 தான் வரும் அப்படிலாம். அப்போ நான் நிறைய இன்டர்வியூவில் ஓப்பனாக சொன்னேன், 2024 எண்டுக்குள்ளே கண்டிப்பாக படம் வந்துடும். நான் சொன்ன மாதிரி தான் அவர் டேட் இப்போ வந்து நேற்று கன்ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி வீடியோ நாங்கள் 11 o'clock அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் எந்த குழப்பமும் யாருக்கும் வேண்டாம். எல்லாருக்குமே இப்போ இருக்கிற எக்ஸைட்மெண்ட்னா 14 நவம்பர் நோக்கி போவோம். அதை நோக்கி எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம். ஓகே, 14 எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ நீங்களும் சரி டீமும் சரி எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க சார்? சார் முதற்கொண்டு இல்லை, ஞானவேல் சார் வந்து வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த டேட். அந்த டேட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக, ஏன்னா இந்த படத்துக்கு இருக்கிற எதிர்பார்ப்புக்கு எந்த தேதி வந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு ஓப்பனிங் வரப்போகுது. ஆனால் அதை தாண்டி ஒரு சோலோ வர்றது தான் மிக முக்கியமான விஷயம். சோலோ வந்தால் தான் நீங்கள் வந்து அட்டென்ஷன் ஃபுல்லாக இந்த படத்து மேலே இருக்கும் வேர்ல்டு வைடு. அந்த ஒரு டேட் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த தேதியில் வராங்க. இப்போ வந்து என்டையர் குழு வந்து வெரி எக்ஸைட்டட். பல விதங்களில் நிறைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி, அதுக்காக என்ன பண்ண போகிறோம், எப்படி இதெல்லாம் பண்ண போகிறோன்ற எல்லா ஷெட்யூல் வைஸ் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக இதையும் கேட்பாங்க சார். நீங்கள் இருக்க பட்சத்தில் சூர்யா சாரும் ஹாப்பியாக இந்த டேட்டுக்கு? இல்லை, அவரோட கேட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் அவருடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த டேட்டும் யாரும் சொல்ல போகிறதில்ல. இது ஞானவேல் சாரும் அவரும் பேசி தான் இந்த டேட்டுக்கு முடிவு பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அவருடைய, ஏன்னா அவருடைய டேட் நம்மளுக்கு தேவைப்படுதில்ல, ப்ரொமோஷன் தேவைப்படுது. ப்ளஸ் எல்லா விதத்துலேயும் அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்விக்ஷன் வேணும்ல, நம்ம கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. அந்த வகையில் அவர் இஸ் வெரி ஹாப்பி வித் டேட். எல்லாருமே ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு டேட்டாக இருக்குது.
வெயிட் பண்ணுவோம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்டேட்டுக்கு எதிர்பாருங்க. சூப்பர். நம்ம நடுவில் மீட் பண்ணாதப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு சார். சூர்யா சார் வந்து ரஜினி சாருக்காக பண்ண விஷயங்களா இருக்கட்டும், ரஜினி சார் சூர்யா அவர்களுக்கு விஷ் பண்ணதாக இருக்கட்டும், ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப அழகாகவும் தான் தமிழ் இண்டஸ்ட்ரி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அதுதானே நீங்கள் பார்த்தீங்களா, அதை பற்றி நம்ம திருப்பி அது பேசுறது ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கும். பட் உண்மையிலே அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு நிகழ்வு இல்லை. இப்போது அந்த படத்துக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங் வரும். ஏன்னா அது ஒரு சோலோ ரிலீஸ் மாதிரி ஆல்மோஸ்ட் வரப்போது. நம்ம படமும் வந்து ஒரு சோலோ ரிலீஸாக வரும்போது ரெண்டுமே நல்ல விஷயம் தானே. சூப்பர் சார். சார் இந்த கேள்வியும் வச்சிரும். கோட் 413 கோடி பார்த்துருப்பீங்க நீங்கள். எவ்வளோ சார், எப்படி சார் எடுத்துக்கலாம் இந்த ரிசல்ட்? இன்றைக்கி நீங்கள் அந்த படத்தினுடைய வெற்றியை பாருங்கள். தமிழ்நாட்டில் மட்டுமே 200 கோடியே இந்த வாரம் எண்டில் தாண்டோன்னு எதிர்பார்க்குறாங்க ட்ரேடில். 200 கோடி தமிழ்நாட்டில் தாண்டுற படம்னா எத்தனை படம் தமிழ்நாட்டில் 200 கோடி பண்ணியிருக்கு? உலக லெவலில் 413 கோடி அப்படின்றது முந்தா நாள் வரையும் அப்படின்னு நேற்று ட்வீட் பண்ணியிருக்காங்களே, அது எந்த அளவு போய் நிற்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது 500 கோடியை தாண்டுமா அப்படின்லாம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 200 கோடியே அடுத்த வாரம் தாண்டும். அதாவது அடுத்த இந்த வீக்கெண்டில் மண்டே அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அந்தளவு வந்து இந்த படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபென்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ராகுல் அவர்களுடைய ரோமை பிக்சர்ஸ்க்கு பெரிய வெற்றி. ஒரு 200 கோடின்றது தமிழ்நாட்டில் எந்த படம்லாம் எத்தனை படம் நம்ம கலெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். உலகெங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 413 கோடி முந்தா நாள் வரையும்னா அது நேற்று போஸ்ட் வந்திருக்குல்ல. இப்போ அடுத்த கட்டமாக இது 500 கோடியை தாண்டலாம். வெயிட் பண்ணுவோம். பெரிய சாதனையாக தான் பார்க்குறேன். தமிழ் சினிமா மீண்டும் ஒரு பெரிய ஒரு ரிவைவலாக, அதாவது இவ்வளோ பெரிய வணிக வெற்றியெல்லாம் பாசிபிள் அப்படின்றத இந்த படம் மீண்டும் காமிச்சிருக்கு. ஓகே, இதெல்லாம் எதிர்பார்த்த ஒரு நம்பர்ஸ் தானா சார்? எல்லாருமே பெரிய லெவலில் இன்னும் நம்பர்லாம் நிறைய அளவுக்கு நம்பர்ஸ் பெருசாக தான் எதிர்பார்த்துருந்தாங்களே. அதனால விஜய் சார் வரும்போதே இப்போ இனிமே வந்து 500 கோடி கம்மியாக நீங்கள் பேச முடியாது. கரெக்டுங்களா? இப்போ எப்போ வந்து அவருடைய லாஸ்ட் படம் வந்து அஃபிஷியலாகவே 540 அனௌன்ஸ் பண்ணாங்க. டோட்டலாக எவ்வளோ முடிஞ்சது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பெரிய வசூல்ன்றது எதிர்பார்த்த ஒன்று தான். 500 கோடின்றது டெஃபினட்டாக தாண்டும் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. 1000 கோடி பண்ணுமா அப்படின்றதெல்லாம் அது ஒரு ஹோப், அதெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. பட் ஆனால் நான் சொல்கிறது இன்றைக்கி அவருடைய நிலைமை எப்படின்னா 500 கோடின்றது மினிமம் கேரண்டி. விஜய் சார்னாலே 500 கோடி வேர்ல்டு வைட் வசூல் ஆகுன்றது இப்போ இந்த படத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது கேரண்டி ஆகுது. சார் இந்த கம்பேர் பண்ணுற பழக்கம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த ஜெயிலர் முடியல, அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அது ஒரு விஷயமும் கூட. ஸோ இந்த ஒரு வசூலில் இந்த நம்பர் எங்கே போய் முடியுன்றதை மீறி இந்த படத்தை மிஞ்சுமா அப்படின்ட்டுலாம் தொடர்ந்து வைக்கப்படுது. இப்போ சொல்ல முடியாதுல்ல. படம் நல்லா ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஓடும். இன்னும் ஒரு 2 வீக்ஸ் ஓடும். ஓடிடியில் வர வரையும் ஓடும். ஓடிடி தாண்டி ஒரு வாரம் ஓடும். ஏன்னா அந்தளவு இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டே இருக்கு. நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலே இந்த வாரம் முடியும் போது 200 கோடி தாண்டோம்னா எவ்வளோ பெரிய வெற்றி. இந்த வாரம்னா வீக்கெண்டு. இப்போ நம்ம வந்து தேர்ஸ்டே பேசிட்டு இருக்கோம். இந்த வீக்கெண்டே 200 கோடி தாண்டுனா எவ்வளோ பெரிய சாதனை அது. அதனால் எவ்வளோ தாண்டும் அப்படின்றது எண்ணில் தான் நம்ம பேச முடியும். ரெண்டாவது அஃபிஷியலாக என்ன வந்திருக்கோ அதை பற்றி தான் நம்ம பேச முடியும். ஓகேங்களா? இப்போ ஜெயிலருக்கு என்ன அஃபிஷியலாக வந்திருக்கு, இந்த படத்துக்கு என்ன அஃபிஷியலாக வந்திருக்கு, லியோக்கு என்ன வந்திருக்கு, இந்த படத்துக்கு ஃபைனலாக என்ன அஃபிஷியலாக வரும், அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் தாண்டிச்சா இல்லையான்னு. இப்போதைக்கு இந்த படம் சூப்பராக போயிட்டுருக்கு மட்டும் தான் நம்ம சொல்லலாம். ஓகே, 69 அப்டேட்டும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி சார் எடுத்துக்கலாம்? ஏன்னா வினோத்தோட பார்வை அப்படின்றது ஒன்று இருக்கும். அவரோட உலகமே வேற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். தொடர்ந்து அஜித் சாரோட ஹேட்ரிக் படங்கள் கொடுத்தாங்க. ஸோ இங்கே வரப்போ இதுதான் வினோத் சாரா, இப்படி தான் பார்க்க போகிறோமா அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்? எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. என்னன்னா தளபதியினுடைய ஒன் லாஸ்ட் டைம் போட்டாங்க பார்த்தீங்களா, அங்கேயே பல பேர் எமோஷன் ஆயிடுச்சு. ஐயோ ஒன் லாஸ்ட் டைமா என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கலாம், ஒன் லாஸ்ட் டைம் பிஃபோர் அ பிரேக் அப்படி கூட சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லாமல் ஒன் லாஸ்ட் டைம் சொல்லும்போது இன்னும் எமோஷன் அதிகமாகுது இல்லை, என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போது அந்த எமோஷனல் வீடியோவே நிறைய பேரை மூவ் பண்ணிடுச்சு. ஒரு 5 நிமிடம் காட்சி வந்தது பார்த்தீங்களா, எப்படி விஜய் சார் பயணிச்சார் அவருடைய கெரியர் அப்படின்னு. அதனால் அந்த படத்துக்கு மாபெரும் எதிர்பார்ப்பு வந்துடும். அது நினச்சி பார்க்க முடியாத எதிர்பார்ப்பு இருக்கும். எப்பவுமே ஒரு லாஸ்ட் படமாக இருக்கிற படங்களுக்கெல்லாம் வந்து வணிக ரீதியில் வசூல் மட்டும் இல்லை, எல்லா மக்களுமே பார்ப்பாங்க. இப்போ ஒரு சின்ன நம்பர் சொல்கிறேன். இப்போது இந்த வீக்கெண்டு சண்டேயோடு சேர்ந்து அஸ்யூம் பண்ணுங்கள் 200 கோடியை வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே தாண்டுச்சுன்னா 1 கோடி மக்கள் பார்த்துருப்பாங்க இந்த படத்தை. நான் சொல்ல வர்றது கோட்டை. அப்போ அந்த படத்தை எவ்வளோ பேர் பார்ப்பாங்க நினச்சி பாருங்கள். அந்த 1 கோடின்றது கேரண்டி. அதை தாண்டி எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னா லாஸ்ட் படம் தளபதி படம்னா நம்ம வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னும் 1 கோடி மக்கள் பார்க்கலாம். அப்போது மாபெரும் வெற்றி படமாக தான் அது மாறும். ஸோ அதனால் அந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு பெருசாக வந்துடும். அதோட முக்கியமாக வினோத் அவர்கள் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான படம் எடுப்பார். பியூர் கமர்ஷியல் படம் அவர் கொடுக்க மாட்டார். பியூர் கமர்ஷியலாக அவர் எதிர்பார்க்க முடியாது. அவருக்குன்னு அவருடைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான மனிதராக இருக்கார். அவர் சொல்கிறார், பெரிய படங்கள் வெற்றி தான் வெற்றி கிடையாது, காலங்காலமாக பேசப்படுற படங்கள் வெற்றி தான் முக்கியமான வெற்றி அப்படிலாம் ரொம்ப போல்டாக பேசுகிறார் பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, மனிதன் வேறு மாதிரி ஒரு உலகத்தில் இருக்காருன்னு. அவரோட வீடியோலாம் பார்த்தேன். அவர் சபரிமலை போகும்போது தரையில் படுத்து தூங்குறது, அவரை வந்து நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். எனக்கு வேந்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஹம்பிளாக
தன்னை வந்து ஒரு பெரிய ஃபிலிம் மேக்கராக நினைக்காம, அதாவது அஜித் சாரோட இத்தனை படம் பண்ணியிருக்கேன், இப்போ தளபதியோட பண்ணுறேன் அப்படின்ற எண்ணமெல்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதர். அந்த மனிதனுடைய படமாக வரும்போது கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்சிபிளான, சோஷியலி ஒரு கான்ஷியஸான ஒரு படமாக இருக்கும். சோஷியலி கான்ஷியஸாக, சொசைட்டிக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு படமாக இருக்கும். அதுக்காக ப்ரீச்சின்னு நான் சொல்ல, கமர்ஷியல் ஃபார்மேட்லேயே நம்ம ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் படம் கொடுக்க முடியும். ரொம்ப நல்லா எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இந்தியன்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தான் அவங்க பஞ்ச்லைனாகவே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது ரெவல்யூஷனுக்காக ஒன்று சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து பேசப்படுற ஒரு படமாக இருக்கும். அட் த சேம் டைம் வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி படமாக தான் 69 இருக்கும். 69 இருக்க போகுது. நீங்கள் சொல்லும் போதே அதோட எதிர்பார்ப்பும் அதிகமாக பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா இது வந்து எப்போ திருப்பி திரையில் விஜய் சாரை பார்க்க முடியுன்ற ஒரு ஏக்கம் இருக்கும்போது எவ்வளோ பேர் பார்ப்பாங்க. கோட் 1 crore பார்க்குறாங்கன்னா சிம்பிளாக நினச்சி பாருங்க. அதனுடைய தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன். அப்போ அந்த படத்துக்கு இருக்க போகிற எதிர்பார்ப்பெல்லாம் பிச்சிரும். ஒரு பக்கம் கோட்டோட வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. 69 படங்களோட ஸ்டார்டிங் வேலைகளையும் பார்க்குறாரு. திடீர்னு பெரியார்ட்ட இருந்து அங்கிருந்து ஒரு விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ விஜய் சார் வந்து எவ்வளோ சைலண்டாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்குமோ சார்? அந்த மாதிரியும் நம்ம பார்க்க முடியும். இருக்குல்ல, அரசியல் தலைவரான பிறகு நீங்கள் வந்து ப்ரெஷர்லாம் எப்படி இயங்க முடியும்? ஓகே, அவருக்கான ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். பட் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டு இருக்காரு. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன எப்படின்றது அவருடைய மாநாடு எல்லாம் பண்ணி அதில் அனௌன்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் அவருடைய கொள்கைகள் என்ன. இப்போதைக்கு வந்து அவர் வந்து பெரியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். சமத்துவம், பெண்கள் முன்னேற்றம், அழகாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்களே. இப்போ அதை தாண்டி என்னென்ன கொள்கைகள் அப்படின்றது வந்து அவருடைய மாநாடுல வரும்போது தான் அவர் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 23 இல்லை, ஏன்னா நம்ம வந்தாச்சு, அந்த தேதிக்கிட்ட வந்தாச்சு. அதனால் 23 முதல்ல சொன்ன மாதிரி இல்லை. இப்போ புதிய தேதி என்ன மாதிரி மாநாடு எங்கே நடக்க போகுது, அந்த மாநாட்டில் அவர் என்ன பேச போகிறாரு, என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு தமிழக அரசியல், எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஏன்னா இது வரைக்கும் வரல அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இல்லை நான் வந்துட்டேன், உடச்சிட்டேன் அப்படின்றதையும் அடுத்த கட்டமாக போயிட்டு இருக்காரு. படம் ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம், நடுவில் அந்த 69 மாட்டிக்கிச்சா இல்லை அதை தவிர்த்திருக்கலாமோ அப்படின்றது? இல்லை இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரில மாட்டிக்கலாம் இல்லை. அவர் ரொம்ப பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக படம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆக்சுவலி 2 படம் முடிச்சிடலாம். அந்த ஏன்னா அரசியல் களம் எப்போ ரொம்ப பரபரப்பாக போகுதுன்னா கரெக்டாக ஒரு அக்டோபர் மாதம்னு சொல்லலாம். அடுத்த அக்டோபர்லேருந்து தான் அரசியல் களம் மிக பரபரப்பாக இயங்க ஆரம்பிக்கும். ஏன்னா மே மாதம் எலெக்ஷன், மே 26 எலெக்ஷனு. அப்போ அக்டோபர் மாதத்துல தான் நீங்கள் வந்து பெரிய பரபரப்பை பார்க்க போகிறீங்க அரசியலில். அது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக சும்மா ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டே இருக்கலாம். நடுவில் 2-3 மீட்டிங் அட்டன் பண்ணாலே போகிறோம். நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு ஒரு இதுக்கும் கருத்து சொல்லிட்டு 2-3 போராட்டம் பண்ணாலே நீங்கள் வந்து அரசியலில் இயங்கிட்டே இருக்கலாம். அப்போ மீதி நாட்களில் அவர் கண்டிப்பாக 2 படம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் ஒரு படம் தான் பண்ணுறாரு. நினச்சதா 70ஓட நிறுத்திருக்கலாம். ஓகே, சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, சார் ஒருவேளை 70 பண்ணுவார் போல இருக்குது அப்படின்னு. பண்ணால் நல்லாயிருக்கும் தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு இதில் 16ஓட முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறதே பெரிய, இல்லைனா ஒன் லாஸ்ட் டைம் அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ அதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம், நான் ஃபுல் டைமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அரசியலில் அப்படின்னு விஜய் சார் நினைக்கிறாரு. அதை வந்து நம்ம வெல்கம் பண்ணோம். அது பிறகு என்ன மாதிரி கான்சன்ட்ரேஷனில் அவர் பண்ண போகிறார். ஏன்னா இது ஆரம்பித்து இப்போ அவங்க வந்து இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கணுன்ற பிளானில் இருக்காங்க. ஆரம்பித்த பிறகு நான் ஸ்டாப்பாக 6 monthsக்குள்ளே முடிக்கணும். அது பிறகு நான் முழு நேரம் அரசியல்வாதியை மாற போகிறேன், அதுக்கான ஆக்டிவிட்டிலாம் பண்ண போகிறேன்னு. அதனால் அவருக்கு ப்ரெஷரே இல்லை. அவர் இப்போதைக்கு ப்ரெஷர் என்னென்னா, அந்த மாநாடு எப்போ பண்ண போகிறோம் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக இந்த படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த மாநாடுக்கு வந்து அட்டன் பண்ணி திருப்பி படம் முடிஞ்சோடனே ஃபுல் நேரம் அரசியல்வாதியே போயிடுவார். அவர் வந்து எவ்ரிடே ஒர்க் பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது, டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவருக்கு இதெல்லாம் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. சார், கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரியறப்போ ரொம்ப வருத்தமாகவும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வீடியோ கிளிப்பு வந்து வெளியிடனே லோகேஷ் அவர்களும் ரொம்ப எமோஷனலாக ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. இது இப்போ மறுபடியும் ரொம்ப ஷாக்கிங் எனக்கு. இன்ஃபேக்ட் அந்த வீடியோ வந்தது கேள்விப்பட்டேன்னா ரொம்ப ஷாக் ஆனேன். எப்படின்னா, இன்னைக்கு மொபைல் வந்த பிறகு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, யார் எங்கே மொபைல் வச்சு ஷூட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம பேசிட்டே இருப்போம், இங்கே கீழே ஒரு மொபைல் இருக்கும். நான் ஒரு நண்பர் பார்த்துட்டே இருப்பேன். என்னென்னா, நாங்கள் பேசிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு மொபைல் எனக்கு வரும், ஃபோட்டோ ஒன்று வரும். ஏன்னா அவர் மொபைல் கிளிக் பண்ணியிருப்பார். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் கையில் மொபைல் இருக்குன்னு தெரியாது இல்லை. இப்போ நீங்கள் நம்ம டேபிளில் உட்காந்துருக்கோம், அக்ராஸ் த போர்ட் நீங்கள் திடீர்னு வந்து என்னை வந்து ஒரு கிளிக் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சா எனக்கு எப்படி இருக்கும்? நான் பேசிட்டு இருக்கும்போது எப்படா ஒரு மொபைலில் ஃபோன் எடுத்தால் நம்மளுக்கு ஒரு டவுட் வரும் இல்லை. இதே பாசிட்டிவான விஷயம் வந்தால் நல்லது, நெகட்டிவான விஷயம் வந்தால் எப்படி இருக்குது? நம்மளுக்கு தெரியாமல் நம்மளை வந்து ஏதோ ஒன்று எடுத்தாரு வச்சுங்களேன், அப்போ எவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும். ஸோ ஒரு பயம் இருக்கும்ல, ஐயோ இவர்கிட்டலாம் வர்றது நம்மளுக்கு வந்து ஒரு அச்சமாக இருக்கும்ல. அதுதான் இந்த வீடியோ கிளிப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ எல்லாருக்கும் பயம் வந்துடும். யார் மொபைல் எடுத்து போனாலும் பயம் வந்துடும். இப்போ வெளியால் வந்தாலே பயம் வந்துடும். ஐயோ இவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, கிளிப் பண்ணி வெளியில் விட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதாவது உள்ளே போகிறவங்க ஒரு படத்துக்கு சின்சியராக இருக்கணும். நான் சொல்கிறது டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அதில் எந்த விதத்தில் பணியாற்றுறவங்க, கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்கராக இருந்தாலும், இது நம்ம ஒரு படத்தில் பணியாற்றுறோம், அதில் நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது.
நடக்கிற விஷயத்தை நம்ம ஷூட் பண்ணவே கூடாது. அல்லது ஒரு லீக்கேஜ் பண்ணுறதுக்கு நம்ம உரிமையே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து யூ ஆர் நோபடி. ஓகே. அந்த படத்தை எடுத்த டைரக்டரும் அந்த ப்ரொடியூசர் தான் அதனுடைய காப்பிரைட் ஓனர். அதை போய் வீடியோ எடுத்துட்டு அதை போய் யூடியூப்ல இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் வெளியிடுறதெல்லாம் மிகப்பெரிய துரோகம். நம்பி விட்டாங்க பார்த்தீங்களா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே, அவங்களுக்கு பண்ண பெரிய துரோகமாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி துரோகிகள் இருக்கும்போது நம்ம யார் துரோகினே சொல்ல முடியாது. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் 1000 பேர் இருக்கான்னு வச்சுங்களேன், ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு பெரிய குரூப்பே இருக்குன்னா நீங்கள் யார் இதில் துரோகி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ பேன் பண்ணுவாங்க, மொபைல் ஃபோனே உள்ளே விட மாட்டாங்க. ஆமாம், அதாவது செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடி என்னென்னா மொபைல் ஃபோனை வாங்கி உள்ளே வைப்பாங்க, இப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்டமாக ஃப்ரிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஃப்ரிஸ்கிங்னா உங்களை ஃபுல்லாக பாடியெல்லாம் செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய சங்கடம் பாருங்கள். இப்போ உள்ளே வர யார் வந்தாலும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ண போகிறாங்க, எல்லாரையும் வந்து பாடியில் தொட்டு எங்கேயாவது மொபைல் ஃபோன் ஹைட் பண்ணியிருக்காங்களா பார்த்து. ஏன்னா இது அப்படி தான் நடந்திருக்கும். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்திருக்குன்னா, மொபைல் ஃபோன் எல்லாரும் வச்சு போயிருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் உள்ளே வச்சிருப்பார், இன்னொரு ஃபோன் செகண்ட் ஃபோன் வச்சிருப்பார். அப்போ மொபைல் ஃபோன் எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு வாக் பண்ணி போயிட்டே இருந்திருப்பார். ஏன்னா அங்கே வந்து அப்படியெல்லாம் இதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்களா மானிட்டரிங்லாம். இப்போ இனிமேல் எல்லாம் பண்ணுவாங்க, ஃப்ரிஸ்க் பண்ணி செக் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய சங்கடத்தை உருவாக்குறீங்க. ஹோல் டீமுக்கே ஒரு 1000 பேர் அந்த பணியாற்ற ஒரு குழுவுக்கு வந்து நீங்கள் பெரிய சங்கடத்தை உருவாக்குறீங்க, நீங்கள் ஒருத்தர் பண்ண ஒரு தப்பால். ஸோ இது என்னை பொறுத்தவரையும் வந்து தேவையில்லாத ஒரு சங்கடத்தை எல்லாத்துக்கும் உருவாக்கிட்டாங்க. ஐ ஃபெல்ட் வெரி பேட். அதாவது லோகேஷ் சார் வந்து அழகாக சொல்லியிருந்தார், என்ன ரொம்ப வருத்தமாக சொல்லந்தான், 2 மாதம் நாங்கள் கொடுத்த உழைப்பை வந்து ஜஸ்ட் லைக் இது ஒரு வீடியோவில் இது பண்ணிட்டீங்க, ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்களா. அது எவ்வளோ மன வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு பாருங்க. அவருடைய ஒரு 4 லைன்லேயே அவருடைய வருத்தம் ஃபுல்லாக சொல்லிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணுறாங்க, இதுலனா எக்ஸைட்மெண்ட் கிடைக்குது, இதனால் உனக்கு என்ன பெனிஃபிட்டு, இதை வெளியிடுறதுனால உனக்கு ஏதாவது பெனிஃபிட்டா. ஸோ ஏன் இதெல்லாம் வெளியிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே. ஏன்னா அந்த டீமுக்குமே ரொம்ப விஷயமா தான் இருக்கும், அதாவது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இனி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக இந்த ஷூட் மட்டும் இல்லாமல் இனி வர எல்லா படமும் அப்படி தான் பண்ணுவாங்க. பெரிய பெரிய படம் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, கிளியர் கட்டாக அப்பா மொபைல் ஃபோனெல்லாம் வச்சு எல்லாருக்கும் டோக்கன் போட்டு கொடு, அது பிறகு உள்ளே என்ட்ரி ஆகும்போது கேட்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது வச்சு டெட்டனர் வச்சு மெட்டல் டெட்டர் வச்சு செக் பண்ணு, அது பிறகு மொபைல் எடு, ஏதாவதுன்னா ஃப்ரிஸ் பண்ணி உள்ளே அனுப்புனாங்கன்னா நீங்கள் வந்து ஏர்போர்ட் என்ட்ரா மாதிரி ஆகும். ஏர்போர்ட்டில் உள்ளே வரும்போது செக் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி உங்களை செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. இது தேவையா? ஒரு 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 சினிமாவில் பணியாற்றுறோம் அப்படின்றது ஒரு அன்பா எல்லோருமே சந்தோஷமாக போய் பணியாற்றணும். அதில் போய் உட்காந்துட்டு இப்படிட்ட ஒரு இதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணிட்டாங்க. இதனால இன்னும் பெரிய சிக்கல்கள்லாம் வரப்போகுது ஷூட்டிங் ஸ்பாட்டில். தனுஷை சுற்றி என்ன சார் நடக்குது? இப்போ கூட நாங்கள் DD4ன்னு ஒரு அப்டேட்டோட இன்னைக்கு ஈவினிங் வரதான் நாங்கள் கேள்விப்பட்டோம். இருந்தாலும் அவரை சுற்றி என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயங்களும் அவங்க ஃபேன்ஸுக்கு ரொம்ப வருத்தமாகவும் கூட சிலர் பதிவிட்டு இருக்காங்க. ஏன் தனுஷ் எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் கூட பதிவு பண்ணல. எதுவுமே இல்லை. அதாவது ஊடகங்கள் வந்து ரொம்ப ராங்கான விஷயங்கள்லாம் பிரதிபலிச்சுட்டே இருக்கு. அப்படிலாம் இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 2 ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அந்த 2 அட்வான்ஸை வந்து நீங்கள் வந்து திருப்பி தரணும் இல்லை, படம் கொடுக்கணுன்றது தான் தயாரிப்பாளருடைய கோரிக்கை. சரி, அட்வான்ஸ் ஒரு நடிகர் கொடுக்கறது வந்து அட்வான்ஸ் திருப்பி வாங்குறதுக்காக ஒரு ப்ரொடியூசர் கொடுக்க மாட்டார். அவர் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவார். கரெக்டுங்களா? அப்போ நடிகர் என்னன்னா ஒரு காலகட்டத்தில் டிசைட் பண்ணுறாரு நடிக்கணுமா இல்லையா அப்படின்னு வரும்போது, அப்போ எப்படி இதை செட்டில் பண்ணுறது? இது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ ஜஸ்ட் லைக் தட் திருப்பி கொடுத்துருங்க நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து அதை நம்பி பல பிளான் போட்டிருப்பார். தனுஷ் சார் நம்மளுக்கு டேட் கொடுப்பாரு, அதை வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய நம்முடைய எல்லா கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடலாம்னு நினைப்பார். கரெக்டுங்களா? இன்றைக்கி தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்னா அவர் ஒரு நம்பிக்கை வைப்பார்ல, நான் வந்து அவருடைய படத்தை எடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும், அது மூலமாக என் கடன்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு வரும்போது, இப்போ திடீர்னு தனுஷ் சார் நடிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த ப்ரொடியூசர் எங்கே போவார்? ஸோ அட்வான்ஸை திருப்பி தர்றது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அவர் என்ன எதிர்பார்த்துருந்தார்? அவருடைய வாழ்க்கையே இது நம்பி இருக்குல்ல, இந்த டேட்டை நம்பி இருக்கும்போது அப்போ அந்த ப்ரொடியூசருடைய கோரிக்கை ஒன்று இருக்கும்ல. இதுதான் நடந்துட்டுருக்கு. இது ஒரு டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு. இப்போ தனுஷ் சாரை பொறுத்தவரை என்னென்னா, அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து முரளி சாருக்கு வந்து முரளி ராமசாமி சார் பிரசிடென்ட் ஆஃப் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு படம் பண்ணி கொடுத்துட்றேன்னாரு. அவர் என்ன சொன்னார், நான் இன்னொரு கதிரேசன் சாருக்கு நான் கொடுத்தது வந்து கதிரேசன் சாருக்கு மட்டும் கொடுக்கல, வெற்றிமாறன் சாரும் கதிரேசன் சார் இணைந்து பண்ணால் தான் நான் பண்ணுவேன் கொடுத்துருக்கேன். ஓகே அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறார். நான் அட்வான்ஸ் வாங்கினதே வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில். இப்போ வெற்றிமாறன் சார் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. என்ன காரணம்னா, அடுத்த 2 வருஷம் வெற்றிமாறன் சார் பிஸியாக இருக்குது. ஏன்னா அவருடைய விடுதலை வரணும், அது பிறகு வந்து வாடி வரணும், இதெல்லாம் முடியும் போது எனக்கு டைம் இல்லை. இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் அவர் எப்போ வர்றது, எப்போ இந்த படத்தை முடிக்க முடியும், ஆனால் நான் என்ன சொல்கிறேன், என் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறார். இப்போது கதிரேசன் சாருடைய பாயிண்ட் என்னென்னா, நான் அட்வான்ஸை திருப்பி வாங்குறதுக்காக இந்த அட்வான்ஸ் கொடுக்கல, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நான் வெயிட் பண்ணியிருந்தேன்ல, அதுக்கு ஏதாவது பண்ணுங்க, அதாவது எனக்கு டேட் கொடுங்க, வேறு டைரக்டர் வச்சு கூட பண்ணிக்கலாம் அப்படின்றார். இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இது சுமூகமாக தீர்ந்துடும். ஒரு டிஸ்கஷன் தானே இது, வந்து ஆர்குமெண்ட்டோ இல்லை ஃபைட்டோ அப்படிலாம் கிடையாது. அசோசியேஷன் மத்தியில் பெரிய கான்ஃப்ளிக்ட்லாம் கிடையாது. இது வந்து எல்லாருமே சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன், நடிகர் சங்கம், பெப்சி எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு இதை தீர்வு பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு விரைவில் வந்துடும்.
அது நடுவில் வரதெல்லாம் ஊடகத்தில் வரதெல்லாம் ஒரு எக்ஸாசரேட்டடான தகவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சி பற்றி நேற்று வந்து பெப்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் அந்த படம் வந்து இப்போ ஷூட் போயிட்டுருக்கு, DD4 போயிட்டுருக்குன்னா அது என்ன காரணம் தான் போட்டிருந்தாங்களே தவிர நான் கோஆப்ரேஷன் தனுஷ் சார்னு போடவே இல்லை. ஆனால் அது ஊடகத்தில் எப்படி ஹெட்லைனாக வந்ததுன்னா வேறு மாதிரி ஹெட்லைனாக வந்துருச்சு தினத்தந்தி பத்திரிகையில். இப்போ அதனால் நடிகர் சங்கம் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸில் அதை பற்றி நெகட்டிவாகவே சொல்லலை. ஆனால் இதெல்லாம் தனுஷ் சார் படம்ன்றதுனால இவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வருது. ஆனால் நீங்கள் அது நினைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கல்லாம் கிடையாது. அவர் படம் போயிட்டுருக்கு ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக. அவர் தொடர்ந்து படம் பண்ணி முடிச்சிருவார். அதனால் அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. அடுத்து இளையராஜா பயோபிக் போயிடுவார். அடுத்தடுத்த படம் அவருக்கு இருக்குது. இதனால் ஒரு சுமூகமான தீர்வு வரணும் அப்படின்னா எல்லோருமே ஒத்துழைக்கணும். இப்போது தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும். எல்லா தயாரிப்பாளர்களுமே, என்னோட சக தயாரிப்பாளர்கள் எடுத்துக்கிட்டா முரளி சாராக இருந்தாலும் சரி, கதிரை சாராக இருந்தாலும் சரி, எல்லோருமே அடுத்த கட்டம் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கோம். அடுத்த கட்டம் எப்படி பண்ணுறது, ஒரு படம் எப்படி எடுத்து நம்ம வெளியில் வர்றது நம்ம கடன்லேருந்து அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்போது நடிகர்கள் இன்றைக்கி சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, டைமிங் இருக்குது. இந்த டைமில் வந்து நடிகர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி ப்ரொடியூசர்ஸை ஓரளவு சப்போர்ட் பண்ணி அவங்கள வெளியில் கொண்டு வர வேண்டிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் தனுஷ் சார் மேலே இருக்குது. புரியுது. அதை தவிர வேறு எந்த ஒரு சர்ச்சையும் கிடையாது. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே. புரியுது. ஏன்னா உங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது, நாங்கள் பெரிய சிக்கல் இருக்கோம், உங்களை வச்சு படம் எடுத்திருக்கோம், எங்களுக்கு எதாவது பெனிஃபிட் பண்ணுங்கள், எங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணி கொடுங்க, நாங்கள் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம்ல, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க, ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ரெண்டு பேருமே எதிர்பார்க்குறது ஒரு நியாயமான கோரிக்கை. தனுஷ் சாருக்கு என்னென்னா அவரோட வாழ்க்கையை ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஒரு வருஷத்தில் 3 படம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதில் இந்த 2 பேருக்கும் அவர் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு வச்சுங்களேன், அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது இருக்காங்களே. அந்த 2 பேருமே அது மூலமாக வெளியில் வர முடியல. ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியில் அசோசியேஷன்ஸ் எல்லாருமே கேட்குற ரிக்வெஸ்ட். என்ன சொல்கிறேன்னா, சார் நீங்கள் 2 படம் இல்லை 3 படம் 4 படம் நடிப்பீங்க வருஷத்தில், அதில் 2 படம் இவங்களை பண்ணி விட்டா இவங்களும் கடந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும்ல. அதனால் இது நெகட்டிவ் கிடையாது, இது வந்து கான்ட்ரவர்சி கிடையாது, கான்ஃப்ளிக்ட் கிடையாது, இது எல்லாமே கோரிக்கை தான். அசோசியேஷன் சார்பில் வைக்கப்படுற கோரிக்கைகள் தான். இதை வந்து ஊடகங்கள் தான் பெருசு பண்ணுறதும் என்னமோ அவருக்கு ரெட்டு போட்ட மாதிரி இப்போ நான் கோஆப்ரேஷன் அப்படியெல்லாம் கிடையாது. ஐடியா என்னென்னா என்கிட்ட பேசுங்க, 2 தயாரிப்பாளருக்கு வழி பண்ணுங்க, இதுதான் கேட்குறோம். அவர் ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்காரு சார். அவர் வச்சு இயக்கத்துக்கு நிறைய இயக்குநர்கள் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவரும் இயக்கத்தை கையில் எடுத்துகிட்டு அதை ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்படி சார் அது என்ன நடக்குது? அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ என்னென்னா ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் ராயன் படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டார். ஓகேங்களா. திருச்சிற்றம்பலம் ஏற்கனவே அந்த படத்தில் அவரோட இன்வால்மெண்ட் பயங்கரமாக இருந்தது, நிறைய விஷயங்கள் இருந்தது. அந்த படத்திற்காக இப்போ நித்யா மேனனுக்குலாம் கிடச்சிருக்கு. அப்படி அவருடைய ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் அப்படின்னு எல்லாமே வெரி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நடிப்பு எல்லாமே அவர் வந்து ஒரு சகலகலா வல்லவனா சினிமாவில் இருக்கார், லிரிசிஸ்டாக இருக்கார், சிங்கராக இருக்கார், எல்லாமே பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இப்போ அவருடைய பயணம் வந்து ஒரு முழுமையாக ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கு. முழுமையானா ஒரு கமல் சார் முன்னாடி ஒரு காலகட்டத்தில் இருந்தார்ல, அதாவது எல்லாமே அவர் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் எப்படி வந்து தமிழ் சினிமாவுக்கு தொடர்ந்து பெரிய பெரிய படங்கள், வெற்றி படங்கள், தேவர் மகன் அப்படிலாம் கொடுத்துட்டு வந்தாங்களா, அதே மாதிரி இப்போ இவருடைய ஒரு பேனரில் ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் தொடர்ந்து நிறைய படங்கள் அதை ஃபஸ்ட் காப்பி பண்ணுறாரு. இப்போ அடுத்த படமும் ஃபஸ்ட் காப்பி அவர் தான். இப்போ என்னென்னா அவருக்கு ஒரு டீம் செட் ஆகிடுச்சு. அந்த டீம் செட் ஆனோடனே அவரால் அடுத்தடுத்த கதைகள் நிறைய இருக்குது அவர்கிட்ட, அதை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, அடுத்தடுத்த படம் பண்ணிட்டு போகிறார். அவர் ரெண்டாவது ஹார்ட் ஒர்க்கிங், எவ்ரி டே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஓடிட்டே இருக்குது. அப்போது அவரால் ப்ரொலிஃபிக்காக பண்ண முடியுது. 4 படம் பண்ண முடியும் வருஷத்தில். அவர் வந்து ஒரு பிரேக் எடுக்கிற நடிகரே இல்லை. ஒரு படம் முடிஞ்சிருச்சு, நான் ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறமா அடுத்த படம் ஆரம்பிக்கிறேன், அல்ல கிடையாது. இந்த படம் முடிஞ்சால் அடுத்த படம் உடனே மறுநாள். ஸோ அந்த ஸ்பீடில் போகும்போது 4 படம் ஜஸ்ட் லைக் இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் சண்டே விட்டிங்க வச்சிங்களேன், 300 நாள் இருக்குன்னா அவர் 60 நாள் ஒரு படம் நடிக்கிறார். அப்போ 4 படம் 100% அவரால் பண்ண முடியும். அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்காரு. சிறப்பு சார். சார் இந்த விடாமுயற்சியோட தேதியும் கொஞ்சம் எது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, ஆனால் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை இந்த படம் 2025க்கு போக ஏதாவது சான்ஸ்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஊடகங்களில் வர விஷயம்தான், அதாவது டிசம்பரில் அந்த படம் வரலான்றாங்க. ஆனால் டிசம்பர் அந்த படம் வந்தால் ஜனவரிலேயே அந்த படம் வரப்போகுது. இது குட் பேட் அக்லி ஆல்ரெடி பொங்கல் வருதுன்னு அவங்க கேரண்டியாக சொல்கிறாங்க. அதனால் என்ன நடக்க போகுதுன்னு அது தெரியல. என்ன காரணம்னா டிசம்பர் 20ஆம் தேதி வந்து வச்சிங்களேன், 10ஆம் தேதியே வந்து 20 நாளில் இன்னொரு அஜித் சார் படம், அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் 2 வேறு ப்ரொடக்ஷன், அதனால் நம்மளால் வந்து கேள்வி கேட்க முடியாது. அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. என்ன சார் 20 நாள் முன்னாடி கொண்டு வரீங்கன்னு சொல்ல முடியாது. அது அவங்க உரிமை. இப்போ 20ஆம் தேதி கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா, லைக்காக கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா 10ஆம் தேதி வரப்போகிற மைத்ரி மூவிக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. என்ன சார் நீங்கள் எப்படி சார் இப்போ இவ்வளோ லேட்டாக கொண்டு வரீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் பேனருக்கு தான் அவங்களோட டிசிஷன் எடுக்க பவர் இருக்குது. அவங்க என் படம் எடுத்துகிட்டு நான் 20ஆம் தேதி கொண்டு வரேன்னா நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் 20 வருமா, இல்லை ஒருவேளை இந்த படம் பொங்கலுக்கு போகுமா விடாமுயற்சி, அதனால் அந்த படம் தள்ளி போகுமா,
எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஓகே. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே எனக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்னா எப்போ முடியுதோ அப்போ தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ படம் இன்னும் முடிஞ்சிட்ருக்கு. விடாமுயற்சி படத்தினுடைய ஃபைனல் ஷெட்யூல் இருக்காங்க. இப்போ இட்டாலியில் ஒரு போர்ஷன் எடுத்துட்டாங்கன்னா ஃபைனலாக ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா படம் முடிஞ்சிருச்சு. இப்போ இது பிறகு எந்த டேட்டில் வரப்போகிறாங்கிறது லைக்காக தான் டிசைட் பண்ணணும். லைக்காக டிசைட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ மைத்ரி மூவிஸ் என்ன சொல்ல போகிறாங்க பார்க்கணும். ஓகே. அவங்க 2 பேரும் இருக்கப்போ அதாவது விடாமுயற்சி விசிஸ் குட் பேட் அக்லின்னு எடுத்துட்டா கூட விசிஸ் தக் லைஃப் பண்ணலாம் போறாங்களா சார்? இன்கேஸ் தக் லைஃப் இப்போதைக்கு ஜனவரி பொங்கலுக்கு வரலன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால் அது ஏன்னா இன்னைக்கு எப்படி எல்லா படங்களும் எதிர்பார்க்குதுன்னா ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு சோலோ ரிலீஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வரீங்களா, எதெல்லாம் சோலோ ரிலீஸ் வந்ததோ மாபெரும் வெற்றி படங்களாக சாதனை படங்களாக மாறிச்சு. நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, ரைட் ஃப்ரம் விக்ரம்லேருந்து பொன்னியின் செல்வன் 1லேருந்து நீங்கள் வந்து லியோ எடுத்தீங்க, இப்போ அந்த கோட் வரையும் என்ன பண்ணியிருக்கு. ஜெயிலர் எல்லாமே சாரி மறந்துட்டேன், ஜெயிலர் முக்கியமான படம். இப்போ எல்லா படமும் 5 படமும் சொல்கிற செய்தி என்ன, சோலோ வந்ததுன்னா இண்டஸ்ட்ரிட்டாக மாற முடியும். காம்படிஷனில் வந்தால் இண்டஸ்ட்ரிட்டு சான்ஸே இல்லை. ஓகே. வாரிசு துணி வந்தது இண்டஸ்ட்ரிட்டாக மாறிச்சா? இதை பற்றி நிறைய அப்பயே நான் பேசியிருக்கேன். 2 படம் வந்தால் இண்டஸ்ட்ரிட்டு வராதுன்னு சொல்லியிருக்கேன். அதே தான் இப்போ நடந்திருக்கு. சோலோ வந்தால் தான் இண்டஸ்ட்ரிட்டாக மாற முடியும். இன்றைக்கி கோட் படம் 400 கோடியை தாண்டி வசூல் சாதனை பண்ணிட்டு இருக்கு, 500 கோடியும் தாண்டும் அப்படின்னா இண்டஸ்ட்ரிட்டாக மாறும்னா அதுக்கு காரணம் சோலோ தான். அப்போ அந்த சோலோ டேட்டை வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க. அதனால் பொங்கலில் ஒரு பெரிய படம் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு இன்னொரு பெரிய படம் வராது. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கிளாஷ் பண்ணால் கண்டிப்பாக 50% தான் வரும் நம்மளுக்கு ரெவன்யூ எல்லாருக்குமே தெரியும். வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திப்போம் சார். வழக்கம் போல ரொம்ப திருப்தியான ஒரு இன்டர்வியூ இது அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அவங்க சந்திப்பு உங்களுக்கு எடுப்பேன். நன்றி.